Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Any summer holidays kannu call GT Holidays ku pannu, South India's #1 travel brand. அமெரிக்காவின் ஆயுதங்கள் நேற்றைய தினம் முதல் தடவையாக ரஷ்ய நிலப்பரப்பினுள்ளே பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவினுள்ளே அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று இதுவரை விதிக்கப்பட்டிருந்த தடையை கடந்த வாரம் அமெரிக்கா தளர்த்தியதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ரஷ்யாவின் பெல்கரோட் நகரத்தின் மீது அமெரிக்காவின் M142 ஹைமாஸ் ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டத்தை கொண்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது உக்ரைன். அந்த தாக்குதலில் ரஷ்யாவின் S-300 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் உள்ளே அழகாக எரிந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவின் S-300 என்று சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைனின் அமைச்சரான இரைனா வெயசுக். அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களை பாவித்து ரஷ்யாவின் சில இடங்களில் மாத்திரம் தாக்குதலை நடத்தலாம் என்று உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ள போதிலும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் பலவற்றை தொடர்ந்து உக்ரைனுக்கு விதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அமெரிக்கா. ரஷ்யாவின் எல்லைகளை கடந்து ரஷ்யாவிற்கு உள்ளே நீண்ட தூரத்திற்கு தாக்குதல் நடத்தக்கூடாது என்று உக்ரைனுக்கு உறுதியாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா. உக்ரைனின் கார்கிவ் எல்லையில் இருந்து ரஷ்யாவின் உள்ளே 90 கிலோமீட்டர் தூரம் வரைதான் உக்ரைனினால் தாக்குதல் நடத்த முடியும். அதாவது ரஷ்யாவினுள்ளே வெறும் 3 வீதமான ரஷ்ய பிரதேசத்தில் மாத்திரம்தான் உக்ரைனினால் அமெரிக்க ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்த முடியும். இப்பொழுது உங்களுடைய மனங்களில் இயல்பாக சில கேள்விகள் எழலாம். ரஷ்யாவின் உள்ளே அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவித்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று இதற்காக கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அமெரிக்கா. ரஷ்யாவின் உள்ளே அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவித்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று கடந்த 2.5 வருடங்களாக உக்ரைனுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை அண்மையில் எதற்காக தளர்த்தியது அமெரிக்கா? ரஷ்யாவின் உள்ளேயான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ள போதிலும் அந்த தளர்விலும் கூட இதற்காக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. ரஷ்யாவை இட்டு, அதாவது ரஷ்யாவின் பதில் தாக்குதலை இட்டு உண்மையிலேயே அச்சப்படுகின்றதா அமெரிக்கா? ரஷ்யா தொடர்ச்சியாக எச்சரித்து வருவது போல ரஷ்யா அணுவாயுதங்களை பாவித்துவிடும் என்று அச்சப்படுகின்றதா அமெரிக்கா? உண்மையிலேயே ரஷ்யாவை பார்த்து அச்சப்படுகின்றது என்று கூறுவதை விட ரஷ்யாவை சரியாக அளவிடுகின்றது அமெரிக்கா என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேற்குலகின் ஒவ்வொரு செயலுக்கும், அதனது ஒவ்வொரு நகர்வுக்கும் ரஷ்யாவின் மாற்று நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை உன்னிப்பாக நிதானமாக அவதானித்து பார்த்து அவற்றினை அடிப்படையாக வைத்து தனது அடுத்த நடவடிக்கையை திட்டமிட்டு வருகின்றது அமெரிக்கா. உதாரணத்திற்கு இன்றைக்கு சரியாக 1 வருடத்திற்கு முன்னர், அதாவது 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் உக்ரைனுக்கு ஸ்டோர்ம் ஷேடோ லாங் ரேஞ்ச் ஏர் லான்ச்ட் க்ரூஸ் மிசைல்ஸை முதலாக வழங்கியிருந்தது பிரித்தானியா. பதிலுக்கு ரஷ்யா அந்த நேரத்தில் பலமான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டிருந்த கிரீமியா மீது பிரித்தானியாவின் ஒரு ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணை விழுந்தால் கூட 3ஆம் உலக யுத்தம் ஏற்படலாம் என்கின்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தன ரஷ்யாவின் அரச ஊடகங்கள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த செவஸ்டோபோல் துறைமுக நகரம் மீது பிரித்தானியாவின் ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணை கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் 2ஆம் உலக யுத்தத்தின் திறவுகோலாக அமைந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதலாகவே அது அணுகப்படும் என்ற அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருந்தன.
உக்ரைன் மீது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிக்கப் போவதாக பரபரப்பான எச்சரிக்கைகளை எல்லாம் நேரடியாகவே விடுத்துக் கொண்டிருந்தது ரஷ்யா. ஆனால் ரஷ்யாவின் கடுமையான தொடர்ச்சியான எச்சரிக்கைகளின் மத்தியில் மேற்குலகின் அந்த ஸ்டோம் ஷேடோ ஏவுகணையை உக்ரைன் எப்படி பாவித்திருந்தது என்பதை கொஞ்சம் ஆழமாக சென்று பார்த்தால் மாத்திரம்தான் ரஷ்யாவின் அணுவாயுத எச்சரிக்கையை இட்டு மேற்குலகம் உண்மையிலேயே அச்சப்பட்டதா அல்லது அந்த விடயத்தை கையாண்டு வந்ததா என்பதை சரியானபடி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிரீமியா என்பது ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டு 2014 ஆண்டு மார்ச் மாதம் 18 உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட ஒரு பிராந்தியம். அதாவது கிரீமியா என்பது ரஷ்யாவின் ஒரு பகுதிதான். ரஷ்யாவின் அரசியல் யாப்பின்படி ரஷ்யாவின் ஒரு பகுதி மீது யாராவது தாக்குதல் மேற்கொண்டால் பதிலுக்கு ரஷ்யா அணுவாயுதத்தை கூட பாவிக்க முடியும். உக்ரைன் மீது மாத்திரமல்ல, உக்ரைனுக்கு அந்த ஆயுதத்தை வழங்கிய பிரித்தானியா மீது கூட. இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் கிரீமியா மீது ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை உக்ரைனூடாக மேற்குலகம் வித்தியாசமான ஒரு முறையில் பரீட்சித்து பார்த்தது. எப்படி என்றால், கிரீமியா மீது நேரடியாக ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை உக்ரைன் ஆரம்பத்தில் ஏவவில்லை. கிரீமியாவையும் உக்ரைனையும் இணைக்கின்ற 2 பாலங்கள் மீது முதலில் ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணையை ஏவிவிட்டு ரஷ்யாவை நோட்டம் பார்த்தது மேற்குலகம். ரஷ்யா பதிலுக்கு என்ன செய்கின்றது என்று நிதானமாக முதலில் அவதானித்தது. மிரட்டியது போல ரஷ்யா எதுவுமே செய்யவில்லை. சில நாட்கள் கழித்து மெதுமெதுவாக கிரீமியாவின் வடக்கில் உள்ள ஜான்கவ் என்ற ரஷ்யாவின் விமானப்படை தளம் மீது ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது உக்ரைன். ரஷ்யாவோ 3ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கவும் இல்லை, அணுவாயுதத்தை பாவிக்கவும் இல்லை. 3 மாதங்களின் பின்னர் 2023 ஆண்டு செப்டம்பரில் செவஸ்டோபோலில் இருந்த ரஷ்யாவின் பிளாக் சீ ஃபிளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கி அழிக்கப்பட்டது பிரித்தானியாவின் ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணை தாக்குதலினால். சத்தமே எழுப்பவில்லை ரஷ்யா. செவஸ்டோபோல் பேர்ல் ஹார்பராக மாறவே இல்லை. இப்படித்தான் கடந்த 2.5 வருடங்களாக 3ஆம் உலக யுத்தம் பற்றியும் அணுவாயுத தாக்குதல்கள் பற்றியும் ரஷ்யா தொடர்ச்சியாக விடுத்து வருகின்ற எச்சரிக்கைகளை பார்த்து மேற்குலகோ உக்ரைனோ பயப்படவில்லை, கவனமாக கையாண்டு வருகின்றன. 2022 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த நேரத்திலேயே வேறு நாடுகள் ஏதாவது தலையிட்டால் அணுவாயுத தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ளும் என்று கடுமையான தொனியில் எச்சரிக்கை விடுத்துவிட்டுத்தான் உக்ரைனில் தனது காலடியை எடுத்து வைத்திருந்தார் விளாடிமிர் புட்டின். ஆனால் இன்று நேட்டோ படைகளின் 5 தளங்கள் உக்ரைனுக்குள் இருக்கின்றன என்பதை ரஷ்யாவை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. மேற்குலக நாடுகளின் அதிபர்கள் முதற்கொண்டு இராணுவ தளபதிகள், இராணுவ ஆலோசகர்கள் உக்ரைனுக்குள் வந்து நின்று ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தை உக்ரைனை கொண்டு நடாத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 3ஆம் உலக யுத்தத்தை இதுவரை ரஷ்யா ஆரம்பிக்கவும் இல்லை, அணுவாயுதத்தை அது பாவிக்கவும் இல்லை. ரஷ்ய நிலப்பரப்பு மீது அமெரிக்க ஆயுதங்களை பாவிப்பதற்கு அமெரிக்காவினால் இதுவரை விதிக்கப்பட்டு வந்த கட்டுப்பாடுகள் தற்பொழுது தளர்த்தப்படுகின்ற விடயமும் இப்படித்தான். இன்றைக்கு வெறும் 90 கிலோமீட்டருக்கு மாத்திரமென்று விதிக்கப்பட்டுள்ள தளர்வு ரஷ்யாவின் பதில் நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு மேலும் மேலும் தளர்த்தப்பட்டுக் கொண்டே செல்லும். இந்த மாதத்திற்குள் ரஷ்யா அணுவாயுதத்தை பாவிக்காது விட்டால் இன்றைக்கு 3% மாத்திரமென்று அமெரிக்காவின் ஆயுத பாவனைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிச்சயம் தளர்த்தப்படும். மேற்குலக ஆயுதங்களின் பாவனை படிப்படியாக மாஸ்கோ வரை நிச்சயம் நீளவே செய்யும் என்று கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ரஷ்ய நிலப்பரப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக மேலும் 2 நாடுகள் உக்ரைனுக்கு வழங்க முன்வந்துள்ள ஆயுத விவரங்கள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உக்ரைன்
தனது தற்பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தாம் வழங்கியிருக்கின்ற நவீன F-16 விமானங்களை ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தலாம் என்று அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது நெதர்லாந்து. அதேபோன்று டென்மார்க்கும் ரஷ்ய வான்பரப்புகளில் பரப்புகளை மேற்கொண்டு ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாம் உக்ரைனுக்கு வழங்கியுள்ள F-16 யுத்த விமானங்களை பயன்படுத்தலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது. இந்த இரண்டு நாடுகளும் அடுத்த சில வாரங்களில் மேலும் சில நவீன F-16 சண்டை விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்ப இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன. 2 வருடங்களுக்கு முன்னர் உக்ரைனுக்குள் ரஷ்யா இட்ட தீ அடுத்து வருகின்ற நாட்களில் ரஷ்யாவினுள்ளும் பற்றி எரியப் போகின்றது. புட்டின் அடிக்கடி கூறி வருவது போன்று அணுகுண்டு கொண்டு அந்த தீயை தணிக்கப் போகின்றாரா, அல்லது தனது தேசம் பற்றி எறிவதற்கு தொடர்ந்தும் அனுமதிக்கப் போகின்றாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. இனி summer holidays கண்ணு. Call GT Holidays க்கு பண்ணு. South India's #1 travel brand.